வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது குட் ஈவினிங் கனடா. நான் கனிதா உதயகுமார். இன்னும் ஒரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று டியூஸ்டே ஜூன் 22 டொரண்டோ டைம் வந்து 9:02 PM இருக்கின்றது. டொரண்டோ வெதர் 16 டிகிரி செல்சியஸ். நேற்று சம்மர் ஸ்டார்ட் பண்ணது. வெதர் கொஞ்சம் ஹாட்டாகவே இருந்துச்சு. இன்றைக்கு வந்து கொஞ்சம் கூலாக வெதர் வந்து கொஞ்சம் கோல்டாக உணரப்படுகின்றது. ஸ்பான்சர் வந்து கொலம்பியா குரூப்ஸ். இதைத் தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சியில் இன்று என்னவெல்லாம் பார்க்கலாம் என்று பார்த்து விடுவோம். டாப் ஆஃப் தி அவரில் ஜான் டோரி வந்து கோவிட் சுச்சுவேஷனை பற்றி காய்ச்சிருக்கின்றார். அதைத் தொடர்ந்து மினிஸ்டர் கர்லா வந்து இந்த டிசபிலிட்டிக்கான ஒரு பில் ஒன்றை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கின்றார். கனடிய வேதத்தில் வந்து பிரைம் மினிஸ்டர் border military misconduct and gun violence அதை பற்றியெல்லாம் காய்த்திருக்கின்றார். குபெக் பிரீமியர் வந்து கிரீன் சோனுக்கு போகிறதுக்கான அடுத்த மண்டே வந்து போக போகின்றனும் அதை பற்றியும் காய்த்திருக்கின்றார். இதைத் தொடர்ந்து வழமை போலவே கரன்சி, கலையரங்கம் அண்ட் நியூஸ் எங்களுடைய நிகழ்ச்சியில் நீங்கள் இன்று பார்க்கலாம். முதலாவதாக டாப் ஆஃப் தி அவர். இதில் வந்து நாம் நாளை சொன்ன மாதிரி மேஜர் ஜான் டோரி வந்து என்ன சொல்லியிருக்கார் என்பதை தான் பார்க்க போகின்றோம். சிட்டி ஆஃப் டொரண்டோவில் வந்து COVID-19 அப்டேட்ஸை பற்றி காய்த்திருக்கின்றார். இவர் வந்து நேரடியாகவே சிட்டி ரன் இம்யூனைசேஷன் கிளினிக்கு போய் இதை பற்றி காய்த்திருக்கின்றார். என்ன சொல்லியிருக்கின்றார்னா, இப்போ வந்து 3 மில்லியன் வேக்சின்ஸ் வந்து டொரண்டோவில் அட்மினிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கின்றது. அதைத் தொடர்ந்து 75% ஆஃப் அடல்ட்ஸ் வந்து இதை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் 1 டோஸ் அண்ட் 30% ஆஃப் அடல்ட்ஸ் வந்து 2 டோஸஸை பெற்றிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மேஜர் ஜான் டோரி வந்து ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸை வந்து தேங்க் பண்ணியிருக்கின்றார் அண்ட் வேக்சின்ஸ் பெற்றுக்கொள்ளாதவர்களையும் பெற்றுக்கொள்ளுமாறும் கேட்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் ஸ்காஷோ பேங்கில் வந்து எரினாவில் வந்து சண்டே ஜூன் 27 வந்து ஒரு வேக்சின் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு ஈவென்ட் நடக்குது. நீங்கள் வேக்சின்ஸை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அங்கே சென்றும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போது ஜான் டோரி என்ன சொல்லியிருக்கின்றார் என்பதை பார்ப்போம். and to make sure that we carry out the job. I should make one correction to Councillor Cole. I don't correct Councillor Cole often, but he indicated that Commander Rionsnack was from the fire. In fact, he's from EMS, and I know from all these different services, they all work well together, but they take this very seriously as to who's from where, and that's where he's from. And he's done an excellent job as part of an excellent team, and the leaders of that team, and they'd be the first to say the leaders of a large number of other people are standing behind me in terms of the effort that we've made that put us in such an excellent position in terms of what we've achieved so far with respect to vaccinations in the city that are such a key to the good health of the people of the city and to the good health of the city's economy. And we have indeed today, just today, reached another milestone that is so important to the City of Toronto and to the people, the residents of the City of Toronto, and that is that more than 3 million doses of COVID-19 vaccine have been administered in the city, and this is the most of any local health region in all of Canada. Doses have been administered, of course, at city-run clinics like this one, but also at clinics run by our hospital and healthcare partners and at pharmacies right across the city. And I think it's important to note this has been throughout, and we've described it as such, a Team Toronto effort to get this job done. It has led to more than 75% of adults in the city already receiving at least one dose of the vaccine, and that's a threshold we passed over in the last couple of days, and 30% of the adults in the city have received 2 doses, and that is something that went up 5 points in the last couple of days alone, from 25% to 30%. And another thing to note, and it's to commend the younger people in the city, that 60% of young people aged 12 to 17 years of age in the city have been vaccinated. So I think by any measure, our vaccination program in the city, and if you think back, we didn't even have a vaccine not that many months ago. Then there were vaccines that came on the scene. The city had been doing the planning to make sure that we had the clinics in place, our own and others in conjunction with our healthcare partners, with a very special and targeted program to make sure that those communities that had some hesitancy or some barriers in their way to get vaccinated had extra help from the city, and I think we've done a very good job of that, and this all represents great progress.
But people should make no mistake. I don't ever, when we come out and talk about these milestones, and we've had quite a few along the way from a standing start with 0 vaccinations done by 0 clinics and all the rest. We've done well to get to 3 million doses administered as of today. But you don't see me or my colleagues coming forward to announce these things in a celebratory way, even though we're very grateful to everybody who's been involved in this. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போ வந்து நாங்கள் ஒரு ஷாக்கிங் நியூஸ் ஆனது. இது ஒவ்வொரு இழமும் இப்படிப்பட்ட நியூஸ் நடக்கிறது தான், லைக் இப்படிப்பட்ட சம்பவங்கள். ஆனால் இது வந்து டாரண்டோ ஹிஸ்ட்ரியிலே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் என்னென்னா 61 மில்லியன் வர்த் ஆஃப் ட்ரக்ஸை வந்து கைப்பற்றியுள்ளனர் போலீஸ் வந்து. இதில் வந்து முக்கியமாக டாரண்டோ போலீஸ் சர்வீஸ் டைரன் ஹெல்டன் வந்து இதை பற்றி காய்ச்சிருக்கின்றார். இந்த ப்ராஜெக்டின் நேம் வந்து ப்ராஜெக்ட் பிரிஸ்டா. 6 மாதங்களாக இந்த ப்ராஜெக்ட் வந்து மேற்கொள்ளப்பட்டது. இதில் வந்து 20 ஆக்களை வந்து 20 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் இந்த சம்பவத்தில் இன்வால்வ் ஆக இருந்ததால். அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து 1000 கிலோஸ் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. இதை பற்றி டாரண்டோ போலீஸ் சர்வீஸில் இருந்து டைரான் ஹெல்டன் காய்ச்சிருக்கின்றார். அதை பற்றி பார்ப்போம். இதோ Project Brizza was a joint forces drug investigation that spanned North America. It was led by our Organized Crime Enforcement Drug Squad Major Projects, and the focus of that investigation was on high-level drug importation and distribution of methamphetamine and cocaine, which subsequently led to the largest seizure in Toronto police history. The investigation on the importation side revealed tractor-trailer trucks that were coming in that were equipped with hidden hydraulic traps capable of concealing up to 100 kilograms of illicit substances. On the distribution side, investigators revealed a network that was capable of putting hundreds of kilograms of illicit substances on the streets of our communities right across southern Ontario and beyond. And as I said, the result of that yielded just over 1,000 kilograms of drugs, cocaine, methamphetamine, marijuana, with a street value of just under $63 million. But I think the most important piece that doesn't get talked about are the harms and the carnage that kind of amount of drugs causes, the number of overdoses, the number of people that end up in our emergency rooms, the family members that suffer harm and trauma from the violence quite often that plagues our streets as a result of the drug trafficking that happens. So that, I think, is really important. And I'd also like to address the fact that a project of this scope and size is not possible without collaboration and partnerships. And on that note, I want to thank, on behalf of the Toronto Police Service, I want to thank the Government of Ontario, CISO for their support. I want to thank our partners at the Asian Organized Crime Task Force, the Ontario Provincial Police, York Regional Police, and Canada Border Services. We also received assistance across the country from the RCMP. We received assistance from Windsor Police, Fintrac, the Police de la Ville de Montréal, merci. And also I'd like to thank our American partners at Department of Homeland Security, as well as the Drug Enforcement Administration. முப்பதாவது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத்துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்று இணைந்திடுங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. எதிர்காலம் எங்கள் கையில் வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்குவோம். நிரந்தர கட்டடத்தில் புதுப்பொலிவுடன் 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. அடுத்ததாக என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் எம்ப்ளாய்மெண்ட் ஒர்க் ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் டிசபிலிட்டி இன்க்ளூஷன் மினிஸ்டர் கார்லா வந்து டிசபிலிட்டி ஆட்களுக்கான ஒரு பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தா. அதை பற்றி இன்றைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கலைத்திருந்தா. கனடாவில் வந்து 6 மில்லியன் டிசேபிள் கனடியன்ஸ் வந்து இருக்கணும். அண்ட் நார்மல் டிசேபிள்ட் ஆட்கள் வந்து இந்த கோவிட் சுச்சுவேஷனால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அண்ட் பாவர்டியில் லிவ் பண்ணுறதுல இவைகள் தான் கூடுதலாக இருக்கின்றன. ஸோ
இந்த லெஜிஸ்லேஷனோட மோட்டிவ் என்னென்னா இந்த டிசபிலிட்டியில் இருக்கிறாக்கள் வந்து இந்த பாவர்டியில் இருக்கிறாக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது தான். ஸோ இந்த லெஜிஸ்லேஷன் மூலமாக ஃபண்டிங் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுக்கறதுக்கு தான் இதோட முயற்சி. ஸோ இதை பற்றி மினிஸ்டர் கார்லா என்ன சொல்லியிருக்கின்றார் என்பதை பார்க்கலாம். While the COVID-19 pandemic has affected everyone, we know that the lives of persons with disabilities have been disproportionately impacted, especially when it comes to health, social well-being, and financial security. The pandemic also challenged and stretched Canada's support systems. Significant systemic gaps were revealed or further exacerbated, shedding light on long-standing inequities and discrimination. Since 2015, our government has worked tirelessly to lay a strong foundation that ensures the inclusion of persons with disabilities. From signing on to the optional protocol of the United Nations Convention on the Rights of Persons with Disabilities and passing the historic Accessible Canada Act, to our disability equality statement and honoring the principle of nothing without us, we have remained committed to a disability-inclusive and human rights approach in our decision-making. As we take stock of the repercussions of the COVID-19 pandemic on our country and enter our recovery phase, we are staying true to our long-standing commitment to build back better and leaving no one behind. There are 6 million Canadians living with a disability. In 2017, nearly 850,000 working-age Canadians with disabilities lived in poverty. This includes women, men, LGBTQ2, racialized Canadians, and Indigenous people, all with disabilities. And we know that the pandemic has made things worse and hit persons with disabilities much harder. I've no doubt that the number of Canadians with disabilities living in poverty has only increased during the past year. This is unacceptable. I'm very proud to say that earlier today I introduced legislation to create the Canada Disability Benefit. This first of its kind Canada Disability Benefit would be modeled after the Guaranteed Income Supplement for seniors, which means it's intended to complement other sources of income for persons with disabilities, such as the Canada Pension Plan or provincial and territorial social assistance. This benefit is the cornerstone of the government's Disability Inclusion Action Plan, a plan designed to help improve the financial security of persons with disabilities in Canada, among other objectives. It will be ambitious, evolve over time, and will have a focus on action. Together, the Canada Disability Benefit and the Disability Inclusion Action Plan have the potential to lift hundreds of thousands of people out of poverty, help persons with disabilities find quality work, create more inclusive spaces, and address long-standing inequities. Our hope is to trigger a generational change to income support that will become part of our broader social system in the same way that the CCB, Old Age Security, and the Guaranteed Income Supplement are doing. The legislation introduced today provides a framework for the benefit. It does not establish specific design elements. This is intentional. In the spirit of nothing without us, we will work with the disability community through the summer and beyond to ensure this benefit is designed with their input in mind. நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது Good Evening Canada. Right now, the weather is at 16 degrees Celsius and today's sponsor is Golumbia Group. இப்போது கனடிய வளத்துக்குள் செல்வோம். இதில் வந்து என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்றைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நிறைய விடயங்களை பற்றி கதைத்திருந்தார். இதில் முக்கியமாக யூஎஸ் போர்டரை பற்றி கதைத்திருந்தார். நீங்கள் வந்து கனடாக்குள்ளே கனடாக்கு வாரினீங்கன்னா இப்போ ட்ராவலர்ஸாக இருந்தீங்கன்னா 14-day குவாரண்டைன் வந்து என்னை நீங்கள் செய்ய தேவையில்லை, ஃபுல்லி வேக்சினேட்டாக இருந்தீங்கண்டா. அது மட்டும் இல்லாமல் அப்ரூவ் ஹோட்டல் ஸ்டேயும் நீங்கள் வந்து செய்ய தேவையில்லை. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக 2 வேக்சின்ஸையும் பெற்றுக்கொண்டால் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் கன் வயலன்ஸ் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. இதை கட்டுப்பாடு செய்வதற்காக கண்ட்ரோல் பண்ணுவதற்காக பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து நியூ லெஜிஸ்லேஷன்ஸை கொண்டு வருவதாகவும் கதைத்திருந்தார். இதை பற்றிய ஒரு காணொளி இதோ உங்களுக்காக. Yesterday, we shared the first phase of our plan to safely ease our border measures for Canadians who are fully vaccinated. To be considered fully vaccinated for travel, you must have received a full series of a vaccine or a combination of 2 vaccines at least 14 days before entering the country, and the vaccines you got must be approved in Canada. As of July 5th,
Canadian travelers who have submitted proof of full vaccination will no longer have to quarantine at a hotel or at home. They also won't have to take a day 8 test, but they will still need to complete mandatory testing both pre-arrival and once in the country. Let me be clear. This is the first step of what will be a gradual, careful plan to safely reopen to travel. The pandemic is not over. There's still variants circulating around the world, so there's a number of important measures that need to stay in place for now. One of the reasons we can start easing our border measures is because more and more Canadians are vaccinated every day. Over 75% of eligible Canadians have now received at least one shot, and over 21% are fully vaccinated. We will have received a total of more than 50 million doses by the end of June, and a total of over 68 million doses by the end of July. This morning, Minister Qualtrough took an important step forward in creating a new Canada Disability Benefit. This benefit would supplement, not replace, existing supports. The goal is to lift hundreds of thousands of people living with a disability out of poverty. Yesterday marked the second anniversary of our government's groundbreaking Accessible Canada Act. And today, we're moving forward to deliver on the first ever Disability Inclusion Action Plan. This plan will reduce poverty, help more people with disabilities get quality jobs, and make sure everyone can access federal programs and services. Of course, provinces and territories play a lead role in providing supports and services to Canadians with disabilities, which is why we're going to be continuing to work with them as premiers. I want to thank Carla for all her outstanding work and leadership on this important. We'll continue to make sure that no one gets left behind as we rebuild from this pandemic. Building a better Canada also means building a safer Canada. Safe from COVID-19, but also safe from gun violence. Today, Minister Blair will announce additional common sense measures that will help fight gun violence in Canada. As of July 7th, when someone applies for a firearms license, the background check will cover their whole life instead of just the past 5 years. We also strengthened oversight of how firearms are transported, something the Conservative Party all but eliminated. Other regulations tabled in Parliament yesterday make it a legal requirement for retailers to properly verify a buyer's license before making a sale, and to retain inventory and sales records for all firearms, including non-restricted ones. This is the best practice already for most reputable retailers, and it'll help investigators trace firearms used in crimes. These new measures are just one part of our plan to protect communities and Canadians. Last year, we banned assault weapons. We're also fighting the illegal gun market by giving more tools to police and border officers, and we continue to fund gang prevention programs with a focus on community-led initiatives. In the last few days alone, we've seen heartbreaking gun violence in some of our cities. No child should be caught in the crossfire. No community should be torn apart by tragedy. It has to stop. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போது குபெக்கை பற்றி தான் செய்தியை பற்றி பார்க்க போகின்றோம். குபெக் பிரீமியர் ஃப்ரான்சுவா லெகுவா வந்து இன்றைக்கு சொல்லியிருந்தார் குபெக் வந்து கிரீன் சோனுக்குள்ள வந்து மூவ் பண்ண போகின்றனும் அடுத்த மண்டே.
இன்றைக்கு வந்து கேஸை பார்த்தீங்கன்னா only 84 கேஸ் தான் வந்து ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது. மற்ற ட்ரான்டோவில் கம்பேர் பண்ணால் ஒன்டாரியோவில் ஃபுல்லாக கம்பேர் பண்ணால் நாங்கள் வந்து இப்போ 300 கேசஸ் குறைவாக தான் ரிப்போர்ட் பண்ணுவோம். இவர் வந்து 100 குறைவாக. ஸோ எங்களோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே மூவ் பண்ணி கொண்டு போயிடும் கேசஸ் பற்றி. அண்ட் வேக்சினேஷனும் வந்து 80% ஆன ஆட்கள் வந்து அட்லீஸ்ட் 1 டோஸ் ஆவது பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அண்ட் ட்ரான்டோ ஒன்டாரியோவை பற்றி கம்பேர் பண்ணால் only 75% தான் இப்போ ஒரு வேக்சின்ஸை வந்து பெற்றிருக்கணும். இதனால் வந்து இவைகளுக்கு வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே இவைகள் வந்து என்ஜாய் பண்ண போயிடும். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஈஸாக போகின்றது. இதில் வந்து கொஞ்சம் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ஈஸாக போகுதுன்னு பார்த்தோம்னா, இப்போ ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இன்டோர் கேதரிங் வந்து அலௌடடாக இருக்கின்றது. 10 பேர் வந்து ரெஸ்டாரண்ட்ஸுக்குள்ளே டைனிங் பண்ணலாம். அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸுக்கு வழியில் 20 பேர் வந்து அலௌடட். அது வந்து வெட்டிங்கும் அப்படித்தான். 25 ஆக்கள் வந்து இன்டோரண்டாக கேதர் பண்ணலாம். அவுட்டோரண்டாக 50 ஆக்கள் வந்து அலௌடாக இருக்கின்றது. ஸோ இவை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி கொண்டு போயிடும். அண்ட் இது பற்றி ஒரு வீடியோ கிளிப்பை பார்ப்போம். The situation continues to improve in Quebec. We're now at 80% of people over 12 with the first dose of vaccine. As planned, I'm announcing that from next Friday, those who received their 2 doses will be allowed to gather without a mask, and festivals will be allowed for up to 3,500 people. Starting next Monday, all regions of Quebec will turn green, so indoor gatherings of up to 10 people will be allowed. Gatherings in backyards of up to 20 people will be allowed, and in restaurants and bars will allow up to 10 people at the same table indoors and up to 20 people at the same table outdoors. Monday will go from small parties to medium parties. We'll also restart soccer and baseball games as well as other outdoor team sports with a maximum of 50 players and 50 spectators. Indoor team sports will be allowed for up to 25 players and 25 spectators. For wedding and funerals, we'll allow up to 250 people seated. But for the reception, it's up to 25 people indoors and 50 people outdoors, and all details are available on our websites. We still have work to do to reach our vaccine target for those under 40. I ask you to get vaccinated as soon as possible, especially those in Montreal and Laval. The second dose will be our big mission for the summer. The second dose is important to protect ourselves, to protect our loved ones, and to go back to a more normal life. I conclude by wishing a great Fête Nationale to all Quebecers. Thank you and have a good summer. We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. குபெக்கை பற்றி பார்த்துட்டோம். இப்போ ஒன்டாரியோ பற்றி தான் பார்க்க போகின்றோம். ஒன்டாரியோலும் நாங்கள் நல்லா தான் செஞ்சு கொண்டிருக்கிறோம். 3 வீக்ஸ் அஹெடாக இருக்கிறோம் வேக்சின்ஸ் வெயிட் எவ்வளோ பெற்றுக்கொள்கிறோம்ன்றதில். இப்போ பார்த்தோம்னா ஒன்டாரியோவில் ஸ்பெசிஃபிக்காக 76% of adults 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள் வந்து வேக்சின்ஸை பெற்றுக்கொண்டிருக்கணும். 25% ஆன adults வந்து 2 வேக்சின்ஸையும் பெற்றிருக்கணும். தொடர்ந்து நாங்கள் இப்போவும் ஸ்டில்
ஈவன் தோ நாங்கள் வந்து ஸ்டெப் 3க்கு போகிற அளவுக்கு வேக்சின்ஸ் ரேட் வந்து எங்களை பெற்றுக்கொண்டாலும் ஸ்டில் ஸ்டெப் 1ல் தான் இருக்கிறோம். ஆனால் என்ன சொல்லணும்னா 21 days கழித்து நாங்கள் ஸ்டெப் 2க்கு July 2 போனால் 3 weeks வெயிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு நாங்கள் வந்து ஸ்டெப் 3க்கு போகிற அளவுக்கு இருக்கலாம் என்று சொல்கின்றார்கள். ஆனால் முடிவுகள் இன்னும் எங்களுக்கு தெரியாது. காத்திருந்தான் பார்க்க வேண்டும். இப்போது தொடர்வது கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸ்ரீலங்காவில் வந்து 171 ஸ்ரீலங்கன் ருப்பீஸாக இருக்கின்றது. அண்ட் இந்தியாவில் வந்து 60 இந்தியன் ருப்பீஸாக இருக்கின்றது. இதை பற்றி பார்த்துவிட்டு வருவோம். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூன் மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இலங்கை 171 இலங்கை ரூபா, இந்தியா 60 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.81 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.68 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.75 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.07 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.09 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூன் மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. பார்த்துக்கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. நாங்கள் கலையரங்கத்துக்குள் செல்வதற்கு முன் ஒரு செய்தி என்னவென்றா, கோவிட்க்கு பிறகு எப்படி ஒர்க் பிளேஸ் வந்து இருக்குமென்ற ஒரு சர்வே பண்ணியிருக்கணும். இதில் வந்து மோஸ்ட் கனேடியன்ஸ் வந்து ஒர்க் பிளேஸ் ஃப்ளெக்சிபிலிட்டியை தான் விரும்பினோம். ஏனெண்டா கோவிட் சுச்சுவேஷனில் கூட வந்து நாங்கள் வீட்டை இருந்து வேலை செஞ்சு கொஞ்சம் அந்த அட்மாஸ்பியருக்கு நாங்கள் வந்து பழகப்பட்டுட்டோம். ரைட். ஸோ திருப்பி வேலை கொஞ்சம் தூரமாக இருந்தால் போகிறது, அப்படிப்பட்ட விடயங்கள் எல்லாம் கொஞ்சம் டைம் கன்சூமிங்காக இருக்கும். அண்ட் திருப்பி ஒரு 1 year கழிச்சு போகிறதெல்லாம் கொஞ்சம் யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல் கைண்ட். ரைட். ஸோ அதனால் வந்து மோஸ்ட் கனேடியன்ஸ் வந்து ஒர்க் பிளேஸ் ஃப்ளெக்சிபிலிட்டியை தான் விரும்புகிறார்கள் என்று இந்த சர்வே வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இதைத் தொடர்ந்து இப்போது நாங்கள் கலையரங்கத்துக்குள் செல்ல போகின்றோம். இதில் வந்து ஒரு பாடல், இதை வந்து ரேச்சல் பாடி உள்ளார். இது வந்து ஒரு ரீசன்ட் சாங் தான். ஒரு எல்லோருக்குமே ஒரு மிகவும் பிடித்த பாடல், எனக்கு மிகவும் பிடித்த பாடல். அதைத்தான் இப்போது பார்க்க போகின்றோம். புலராத காலை தனிலே நிலவோடு பேசும் மழையில் புலராத காலை தனிலே நிலவோடு பேசும் மழையில் நனையாத நிழலே போலே நனையாத நிழலே போலே ஏங்கும் ஏங்கும் புலரா காதலே புலரும் காதலே அலரா காதலே அலரும் காதலே முத்தம் எனும் கம்பளியை ஏந்தி வந்தேன் உன்னிதழை என்னிதழும் போத்திவிடும் உன்னுணர்வில் பேரமைதி கனிந்து வரும் நம்முடலில் பூதம் ஐந்தும் கரைந்து விடும் தீராமல் தூறுதே காமத்தின் மேகங்கள் மழைக்காடு பூக்குமே நம்மோடு
நம்மோட இனி இனி உலரா காதலே உலரும் காதலே அலரா காதலே அலரும் காதலே புலராத காலை தனிலே நிலவோடு பேசும் மழையில் புலராத காலை தனிலே நிலவோடு பேசும் மழையில் கண்ணே கண்ணே கீச்சொலியே நெஞ்சில் சொட்டும் மூச்சொலியே உள்ளே உள்ளே பெருசையாய் கேட்குதே ஒப்பனைகள் ஏதுமற்ற உந்தன் இயல்பும் கற்பனைகள் ஆழ்த்துகின்ற கள்ளச்சிரிப்பும் இன்னும் இன்னும் வேண்ட சொல்லும் குட்டி கூறம்பும் காலம் உள்ள காலம் வரை நெஞ்சில் இனிக்கும் பேசாத பாஷையா உன் தீண்டலாகுதே தானாக பேசுமே என் மௌனம் இனி இனி உலரா காதலே உலரும் காதலே அலரா காதலே அலரும் காதலே கடின உழைப்பால் சேமித்த படத்தை சிறந்த முறையில் முதலீடு செய்யுங்கள். கனடாவின் அல்பர்டாவில் வீடு ஒன்றில் முதலீடு செய்ய பிரெப் ரியல்டி வீடு விற்பனை முகவர் சுரேஷ் சேகர் 587-700-0623. குறுகிய காலத்தில் உங்கள் வீட்டின் பெறுமதி பன்மடங்கு அதிகரிக்க கனடாவின் அல்பர்டாவில் வீடு ஒன்றில் முதலீடு செய்யுங்கள். வீடு வாங்குவது விற்பது தொடர்பான அனைத்து சேவைகளையும் வழங்கும் தமிழ் முகவர் சுரேஷ் சேகர் உங்கள் வீட்டின் முதலீட்டுக்கு உத்தரவாதம் வழங்குகின்றார். 587-700-0623.
கலையரங்கத்தில் ஒரு அழகான பாடல் ரேச்சல் பாடியதை பார்த்துட்டோம். நீங்களும் உங்களுடைய பாடல்களை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் ப்ளே பண்ணலாம். அதைத் தொடர்ந்து இப்போது நாங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் கேளுங்கள் தரப்படும் என்ற ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது. இது 11 AM இருந்து 12 PM மட்டும் நடைபெறுகின்றது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் இருக்கிறாக்களை கூட்டு உங்களுக்கு இருக்கும் கேள்விகளை கேட்பதற்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இது இருக்கின்றது. இந்த சனிக்கிழமை என்னத்தை பற்றி கதைக்க போகிறோம்னா, அல்பர்டாவில் எவ்வாறு வீடுகளில் முதலீடு செய்வது என்பதை பற்றி தான் இந்த டாப்பிக்காக இருக்க போகுது இந்த சாட்டர்டே. இதை ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் சுரேஷ் சேகர் கதைப்பதற்கு வருகின்றார். நீங்கள் உங்களுக்கு இதை பற்றிய கேள்விகள் இருந்தால் எங்களுக்கு ஏர்லியாகவே வாட்ஸ்அப் பண்ணி வைக்கலாம். அதற்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய இலக்கம் 416-292-0033 அண்ட் ஆன் ஏரும் ஜாயின் பண்ணி எங்களோடு நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்டுக்கொள்ளலாம். அதற்கு நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-323-3304. அதை தொடர்ந்து இப்போது வெதர் எப்படி இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 24 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 23 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 22 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 14 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 23 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 22 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. அதைத் தொடர்ந்து தொடர்வது கனேடியன் நியூஸ் ரெட் பை துஷந்தி குணரட்னம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா ஐபிடிவி, ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜூன் மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம் நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். முழுமையாக தடுப்பூசி பெற்றவர்களுக்கு விரைவில் ஆபத்து மதிப்பீட்டு கருவியொன்று அறிமுகப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி வைத்திய தெரசா டேம் இன்று இந்த தகவலை வெளியிட்டார். முழுமையாக தடுப்பூசி பெற்ற கனேடியர்கள் பாதுகாப்பாக என்ன செய்ய முடியும் என்பது குறித்த ஆலோசனை விரைவில் வழங்கப்படும் எனவும் அவர் கூறினார். தடுப்பூசிகளை பெற்ற காரணத்தால் மாத்திரம் பிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அகற்ற முடியாதெனவும் டேம் எச்சரித்தார். முழுமையாக தடுப்பூசி பெற்ற பின்னர் கனேடியர்கள் என்ன செய்ய முடியும் என்பது குறித்த வழிகாட்டுதல்களை கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் இதுவரை வெளியிடவில்லை. இன்றைய நிலவரப்படி தகுதி வாய்ந்த கனேடியர்களில் 23% 2 தடுப்பூசிகளையும் பெற்றுள்ளனர். 76% கனேடியர்கள் குறைந்தது ஒரு தடுப்பூசியை பெற்றுள்ளனர். எல்லைக் கட்டுப்பாடுகள் குறித்த மேலதிக விவரங்கள் வரவிருக்கும் வாரங்களில் வெளியாகும் என பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்தார். பயண கட்டுப்பாடுகளை தளர்த்துவது குறித்து கனேடியர்கள் விரைவில் கூடுதல் விவரங்களை எதிர்பார்க்கலாம் என பிரதமர் கூறினார். தடுப்பூசிகள் வழங்கல் தொடர்ந்து அதிகரித்து தொற்றுகளின் எண்ணிக்கை குறைவடைந்தால் பயண கட்டுப்பாடுகளை தொடர்ந்து தளர்த்தலாம் என பிரதமர் கூறினார். முழுமையாக தடுப்பூசி பெற்ற பயணிகளுக்கான கட்டுப்பாடுகளை கனடா 2 வாரங்களில் நீக்குவதாக நேற்று அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
படிப்படியாகவும் பாதுகாப்பாகவும் எல்லையை மீண்டும் திறப்பதற்கான திட்டத்தை தொடர்ந்து ஆலோசிப்பதாக ட்ரூடோ இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கியூபெக்கின் அனைத்து பகுதிகளும் அடுத்த வாரம் பச்சை மண்டலத்துக்கு செல்கின்றன. கோவிட் தொற்றின் எண்ணிக்கை குறைவடைவதால் இந்த முடிவை மாகாண அரசாங்கம் எடுத்துள்ளது. தொற்றுக்குள் குறைவடைவதுடன் தடுப்பூசி பெறுபவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்ததால் கியூபெக்கின் அனைத்து பகுதிகளும் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் பச்சை மண்டலத்துக்கு நகர்கின்றன. கியூபெக்கின் நிலைமை தொடர்ந்து மேம்பட்டு வருவதாக முதல்வர் பிரான்சுவா லெகால்ட் இன்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் தெரிவித்தார். நோவஸ்கோஷியாவின் எல்லைகள் நாளை காலை 8 மணி முதல் அட்லாண்டிக் மாகாணங்களின் பயணிகளுக்காக அதிகாரப்பூர்வமாக திறக்கப்படுகிறது. ஆனாலும் நியூ பிரன்ஸ்விக்கில் இருந்து பயணிப்பவர்கள் தொடர்ந்து சில கட்டுப்பாடுகளை எதிர்கொள்கின்றனர். நியூ பிரன்ஸ்விக்கில் இருந்து பயணிப்பவர்கள் தடுப்பூசி பெற்ற நிலையின் அடிப்படையில் தனிமைப்படுத்தப்படுவார்கள் என தெரிய வருகிறது. ஜூன் மாதம் 30ஆம் தேதி முதல் அட்லாண்டிக் கனடாவுக்கு வெளியில் வசிப்பவர்களும் நோவாஸ்கோஷியாவுக்கு பயணிக்க முடியும் என மாகாணம் அறிவித்தது. அவர்களும் நியூ பிரன்ஸ்விக் பயணிகள் எதிர்நோக்கும் அதே தடுப்பூசி கட்டுப்பாடுகளை எதிர்நோக்குகின்றனர். இந்த வாரம் மேலும் 5 மில்லியனுக்கும் அதிகமான தடுப்பூசிகளை கனடா பெறவுள்ளது என்று கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் இந்த தகவலை வெளியிட்டார். 2.8 மில்லியன் மொடர்னா தடுப்பூசிகளையும் 2.4 மில்லியன் ஃபைசர் தடுப்பூசிகளையும் இந்த வாரம் கனடா பெறவுள்ளது. இதன் மூலம் ஜூன் மாதம் இறுதிக்குள் கனடா 50 மில்லியனுக்கும் அதிகமான தடுப்பூசிகளை பெறுவது உறுதியாகிறது. இதுவரை 7.5 மில்லியன் கனேடியர்கள் 2 தடுப்பூசிகளையும் பெற்றுள்ளதாக இன்று வெளியான புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. 3 செனட்டர்களை நியமிப்பதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ என்று அறிவித்தார். பெனடிக்ட் கிளமெண்ட், ஹசன் ஜோசப், ஜேம்ஸ் குவைன் ஆகியோர் சுயாதீன செனட்டர்களாக இன்று நியமிக்கப்பட்டனர். ஆன்டாரியோ, நியூ பிரன்ஸ்விக் ஆகிய மாகாணங்களில் வெற்றிடமாக உள்ள இடங்களை இந்த நியமனங்கள் நிரப்புகின்றன. இவர்கள் செனட்டர்களாக சுயாதீன ஆலோசனை குழுவால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். டொரண்டோ காவல்துறை வரலாற்றில் இன்று மிகப்பெரிய போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. எல்லை தாண்டிய கடத்தல் வளையத்தில் இருந்து 1000 கிலோகிராமுக்கும் அதிகமாக போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டது. இதில் 20க்கும் அதிகமானவர்கள் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கின்றனர். $61 மில்லியன் அதிகமான மதிப்புள்ள ஹோகெயின், கிறிஸ்டல் மேத், மர்ஜுவானா ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானம் தொடர்பாக பேரவையுடனும் மனித உரிமைகளுக்காக ஐக்கிய நாடுகள் உயர் ஆணையாளர் அலுவலகத்துடனும் ஒத்துழைக்குமாறு இலங்கை அரசாங்கத்தை கனடா ஊக்குவிக்கிறது. இலங்கை குறித்த மைய குழு நாடுகளான கனடா, ஜெர்மனி, வடக்கு மெசடோனியா, மாலாவி, மாண்டனீக்ரோ, ஐக்கிய ராச்சியம் ஆகியன சார்பாக இன்று அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த அறிக்கையில் இலங்கையில் மனித உரிமைகளில் முன்னேற்றம் இல்லாத விடயங்கள் குறித்து கவலை எழுப்பப்பட்டது. காணாமல் ஆக்கப்பட்டோர் குறித்த அலுவலகத்திற்கு நியமிக்கப்பட்டவர்கள் குறித்து இந்த அறிக்கையில் கவலை தெரிவிக்கப்பட்டதுடன் நீதியை பெறுவதற்கு சுதந்திரமானதும் நம்பகத்தன்மையுள்ளதுமான நியமனங்கள் முக்கியம் என்ற விடயம் மீள வலியுறுத்தப்பட்டுள்ளது. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். இதோடு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. நீங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியை ஆப் மூலமாகவும் பார்க்கலாம். இது உங்களுக்கு கொஞ்சம் டைம் கன்சூமிங்காக இருக்காது. உடனே போய் கிளிக் பண்ணி நிகழ்ச்சி டைம் எடுக்காமல் பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுக்கு ஆப்பிள் ஃபோன் இருந்தாலோ இல்லாட்டிக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தாலோ ஜிஇசி தமிழ் என்று சர்ச் பண்ணிங்கன்னா எங்களுடைய ஆப் வரும். இதை நீங்கள் டவுன்லோட் செய்வதன் மூலம் சுலபமாக எங்களுடைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இதோடு எங்களுடைய நிகழ்ச்சி முடிவுக்கு வருகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது கனிதா உதயகுமார்.